இந்த கிருத்திகை எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல். அதனால் அன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் இருக்க முருகன் கோயிலில் அன்னதானம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி டே மார்னிங்கே வந்து ரொம்பவுமே பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்பாவும் என்னோட ஹஸ்பண்டும் இன்னும் லைனுக்கு போயிட்டு வராததுனால நானும் அம்மாவும் மட்டும் கோயிலுக்கு மார்னிங் போயிருந்தோம். மார்னிங்கே அவ்வளோ கூட்டம், அதுவும் அன்றைக்கி ஃப்ரைடே வேறு. ஸோ கரெக்டாக கிருத்திகையும் இருந்ததுனால கோயிலில் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முருகருக்கு தேன், பால், தயிர், இளநீ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கறக்கே அவ்வளோ மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. கிருத்திகைங்கிறது முருகருக்கு உகந்த நாளுங்கிறனால அன்றைக்கி ஃபுட் பிளான் பண்ணோம். அதுவும் நாங்கள் வெரைட்டி ரைஸ் மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் முருகருக்கு உக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமாமா. ஸோ அந்த ஸ்வீட்டையுமே நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம். அது டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் தான் அன்னதானம் கொடுக்கறதா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி கிருத்திகைங்கிறனால பூஜையுமே இருந்துச்சு. முருகருமே மயில் வாகனத்தில் அந்த கோயிலை சுற்றியும் வருவார். இந்த மாதிரி பூஜைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரீயூனியன் மாதிரி என் மொத்த ஃபேமிலியுமே அங்கே தான் இருந்தாங்க. அன்றைக்கி அலங்காரமும் பூஜையும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்களும் விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்றைக்கி அன்னதானத்தையும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி முருகர் அருளோட அன்றைக்கி டே ரொம்பவுமே சிறப்பாக முடிஞ்சுது. இந்த கோயில் நான் ஸ்கூல் போகிற வழியிலே தான் இருக்குது. பட் இவ்வளோ வருஷமாயும் நாங்கள் பெருசாக அங்கே போனதே கிடையாது. பட் இப்போ தான் ரீசெண்டாக இங்கே போயிட்டுருக்கோம். ஸோ முருகர் ஆசீர்வாதத்தோட இந்த நாள் சிறப்பாக முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த கிருத்திகையை எப்படி டிவைன் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணீங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எவ்ரி சண்டே லாங் வீடியோஸ் வரும், அதையும் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.